ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா பில்லர் போட்டு நாங்கள் வீடு கட்டலை. அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு கட்டலான்னு பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் கட்டணுன்ற ஆசை ரொம்பவே இருந்தது. அதனால் இன்ஜினியர் கிட்ட போய் பிளான் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச மேஸ்திரியை வச்சு நாங்கள் வீடு கட்டிக்கிட்டோம். இன்டீரியரும் அதே மாதிரி தான், எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியரும் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். ஹஸ்பண்ட் காலையில் ஆஃபீஸ்க்கு போய் சாயங்காலம் வர்றதுனால மொத்தமே நான் தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் ஒரு 7 டிப்ஸாக போட்டிருக்கேன். இனிமேல் வரப்போகிற வீடியோலையும் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீடு கட்ட பிளான் பண்ணும்போது வீட்டுக்கு பின்னாடி பக்கம் ஒரு பால்கனி வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நம்மளால் நிறைய இடத்த பால்கனிக்காக விட முடியலனாலும் கிச்சனுக்கு பின்னாடி பக்கம் சின்னதாக ஒரு பால்கனி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு நிறைய இடத்த யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பால்கனி இருக்கிற இடத்துல பாருங்கள், நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பின்னாடி என்னால் பால்கனி வைக்க முடியல. ஹாலுக்கு பின்னாடி தான் நான் பால்கனி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிங்க்கும் போட்டிருக்கேன். கிச்சனுலேயும் ஒரு சிங்க் இருக்குது, வெளியவும் ஒரு சிங்க் இருக்குது. சடனாக நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வரும்போது நம்ம சமையல் பண்ணுவோம், பாத்திரம் கழுவ டைம் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் வெளியே பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு டோர் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கிச்சன் பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்கும். பால்கனிக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிற டைல்ஸ் எல்லாமே போட்டு ஒட்டியாச்சு. செவராக இருந்தால் ரொம்ப அழுக்காகவும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி கம்மி விலையில் இருக்கிற டைல்ஸ் போட்டு விட்டோம்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ என்னோடய பால்கனியில் பாருங்கள், வெளியவே சிங்க் இருக்கிறதுனால நான் பாத்திரம் கழுவி இங்கேயே வெயிலில் காய வச்சிடுறேன். அது மட்டும் இல்லாமல் வெங்காய கூடையில் நிறைய கொசு மிக்கும், அதுவுமே நான் வெளியே கொண்டாந்து வச்சுருக்கேன். ராகி க்ளீன் பண்ண, அரிசி க்ளீன் பண்ண, கீரை ஆஞ்சி எடுக்க எல்லாமே இந்த இடம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஈவினிங் டைமில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண எனக்கு நல்ல சூப்பரான ஒரு இடமும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடு கட்டும் போது கட்டாயம் இந்த மாதிரி பால்கனி ஒன்று வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடம் இது. இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். பால்கனிக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் போட்டிருக்கோம். இதுக்கு கைப்பிடி செவருன்னு நம்ம இடுப்பு வரைக்கும் கைப்பிடி செவர் வைப்பாங்க. அந்த செவருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணி மிச்சமாக வீணாக போகிற கிரானைட்டில் இந்த மாதிரி இந்த கைப்பிடி செவருக்கெல்லாம் கிரானைட் போட்டுட்டோம்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே செவராக இருந்துச்சுன்னா அதில் நிறைய அழுக்கு படியும், க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். கிரானைட் போடுறவங்க இதெல்லாம் தூக்கி தாங்க விசிறி போடுவாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு. நம்ம அதையுமே நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது பாருங்கள், கவரில் நான் பனானா தோலெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் காம்போஸ்ட் பண்ணுறதுக்காக. இங்கே மட்டும் இல்லைங்க, நான் ஜன்னலுக்கு வெளி பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரானைட்டை நான் கட் பண்ணி இந்த மாதிரி போட வச்சுட்டேன். எனக்கு இது க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஒரு மக்கு தண்ணி ஊற்றி கையில் தள்ளி விட்டாலே போதும், ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நிறைய பேர் வீட்டில் இந்த இடத்துல செவராக இருக்கும் போது அதில் எவ்வளோ அழுக்கு படியும்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இது பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குது. கிரானைட் போடுறவங்க இந்த வேலையெல்லாம் செய்யறதே இல்லை. நாமளாக நிற்க வச்சு அவங்கக்கிட்ட செய்ய வச்சோம்னா தான் இந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ 3வது டிப் பார்க்கலாம். நாங்கள் வீடு கட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோருக்கு பார்டர் போடுறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஆனாலுமே கிரானைட் போடுறவர்கிட்ட சொல்லியிருந்தோம், எங்களுக்கு பார்டர் வேணாம், ப்ளைனாகவே போட்டு கொடுங்கன்னு. ஆனாலும் அவர் கேட்கல. பார்டர் போட்டால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாரு. இந்த கிரானைட் போட்டதுனால என்னோடய ஃபீல் பார்த்திங்கன்னா இது ஹாலோட சைஸே சின்னதாக காமிக்குதோன்னு எனக்கு தோணுது. பார்டர் போடாமல் இருந்திருந்தா இந்த ஹாலோட சைஸே பெருசாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோரிங் பண்ணும்போது பார்டர் இல்லாமல் போட்டு பாருங்கள், பார்க்கவே நீட்டாக சூப்பராக இருக்கும். 4வது டிப் பார்க்கலாம். இது வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்டேர் கேஸ். நார்மலாக எல்லாருமே இந்த மாதிரி தான் கிரானைட் போடுவாங்க. இந்த கிரானைட்டுக்கு பாருங்கள், லெவல்லாம் நோசிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி போடுறதுக்கு அதிகமான வேலை இருக்காது. கட் பண்ணி போட்டு ஸ்மூத்தாக நோசிங் பண்ணி விட்டுருவாங்க.
இது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு ரெட் கலர் லைன் இருக்கும். இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் வந்து சாண்ட்விட்ஜ்ன்னு சொல்றாங்க. இது பார்க்கவே பாருங்க எவ்வளோ திக்னஸ் தெரியுது. கிரானைட் கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று 3 லேயரா வைக்கிறதுனால, இதுக்கு வந்து சாண்ட்விட்ஜ்ன்னு பேர் வச்சிருக்காங்க போல. கீழ இருக்கிற லேயரும், மேலே இருக்கிற லேயரும் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் மாதிரி கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு கம் போட்டு ஒட்டுறாங்க. 3வது லேயர் பார்த்தீங்கன்னா, ஸ்டேர்கேஸோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கிரானைட் கட் பண்ணி மேலே ஒட்டி ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதுக்கு நோசிங் பாருங்க ரவுண்டா பண்ணியிருக்கோம். இது லெவலாவும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வீடு கட்டும்போது இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம செலவை அதிகமாக தான் இழுத்து விட்டுடுறாங்க. லுக் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிரானைட் பார்க்கும்போதே திக்னஸ்ஸாக லுக்காக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் பட்ஜெட்டுக்கும் ஒத்து வரும்னா, நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்க. இப்போ 5வது டிப் பார்க்கலாம். பின்னாடி பால்கனிக்கு போகிறதுக்கான விண்டோ இது. எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வைக்கிற மாதிரி ஸ்லைடிங் டோர் வைக்கிறதுல விருப்பம் இல்லை. அதனால் நாங்கள் இந்த மாதிரி வச்சோம். இதுக்கு கிரில் பாருங்கள், பெருசாக கிரில் இருந்தால் ஹாலோட இடத்தையே அடைச்சிக்கோன்றதுனால ஃபோல்டபுள் கிரில் போட்டிருக்கோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 விண்டோ இருக்குது. சென்டரில் இருக்கிற விண்டோ மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். சைடில் இருக்கிற 2 விண்டோக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் போட்டு பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஜன்னல் வச்சுருக்கோம். இப்போ 6வது டிப் பார்க்கலாம். ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸ் டோர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் யூபிஎஸ் வச்சுருக்கேன். அடுத்து 2வதாக இருக்கிற இடம் பாருங்கள். இது ஸ்டேர்கேஸ் எந்த டிசைனில் இருக்கோ அதே டிசைனில் இதுக்கு ட்ராயர் பண்ணியிருப்போம். இந்த ட்ராயருக்கு பார்த்தீங்கன்னா கீழே வீல் மட்டும்தான் இருக்குது. நம்ம புஷ் பண்ணால் உள்ளே போய் செட்டில் ஆகிடும், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா நான் காய்கறி வாங்க போகிற பேகுங்க, ஹெல்மெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இது உள்ளே வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பெட்ரூம் ஆர்கனைசிங் வீடியோவில் எக்ஸ்ட்ரா கம்பளி, பில்லோ எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் கட்டிலுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு ட்ராயர்ஸ் பண்ணியிருப்பேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்ததாக இருக்கிற ட்ராயர் பாருங்கள். ஒரு ஸ்டேர்கேஸுக்கு கீழே எவ்வளோ இடம் இருக்குமோ அந்த இடத்துல பண்ண ட்ராயர் இது. ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். இந்த இடத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் க்யூட்டாக ஒரு ட்ராயர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் கட்டிங் பிளேயர், ஸ்பேனரு, ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே இதில் வச்சுருக்கோம். நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம தேவைப்படும் போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. வீட்லேயே ரொம்ப பிடிச்ச க்யூட்டான ட்ராயர்னால் எனக்கு இது தாங்க. இந்த பெரிய ட்ராயரில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அரிசி, ராகி இந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6வது டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வாசப்படி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா SS 304ல் கம்பி மாதிரி செய்ய வச்சு இந்த மரத்தில் கார்பெண்டர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. நார்மலாக நம்ம ப்ளைனாக செய்கிற வாசக்கால் விட இந்த மாதிரி வாசக்கால் பார்க்கும்போது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வீடு கட்டும்போது புதுசாக வீடு கட்டுற இடத்துல எல்லாமே போய் பார்ப்போம். அதில் என்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது எது நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வருமோ அதை பார்த்து தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். கடைசியாக நாம் 7வது டிப் பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா மெயின் டோர் தாங்க. இதுவுமே வந்து நான் ஒரு வீட்டில் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் இதே மாதிரி பண்ணணும்னு நினச்சி நான் பண்ண வச்சேன். இது மொத்தமே பார்த்திங்கன்னா பிராஸில் செஞ்சது தான். இதில் நிறைய டிசைன் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு எது ஒத்து வருமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இருக்குது. இப்போ நான் இது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து எந்த அளவுக்கு எம்போஸ் ஆகி காமிக்குதோ அந்த அளவுக்கு ரேட் ஜாஸ்தி. நான் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் தான். இது லைட்டாக தான் எம்போஸ் ஆகிருக்கும். இது மொத்தமாக பாலிஷ் பண்ணி ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
எங்கள் டோர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலிஷ் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. அதனால கொஞ்சம் இப்போ லைட்டாக டல்லாக தெரியுது. இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளியே டோர் க்ளோஸ் பண்ண பிறகு லுக் இந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். மறுபடியும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் மஞ்சு. பாய்.